வெல்கம் பேக். நமக்கு சில சமயத்தில் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும், இல்லை காய்ச்சல் வர மாதிரி இருக்கும், இல்லை ஜலதோஷம் இருமல் தொந்தரவு இருக்கும். அப்போ திப்பிலி ரசம் வச்சு சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். நாட்டு மருந்து கடைகளில் அரிசி திப்பிலி கண்டன் திப்பிலின்ட்டு கிடைக்கும். இதில் 2 திப்பிலிலையும் ரசம் செய்யலாம். அரிசி திப்பிலின்றது பூவு, கண்டன் திப்பிலின்றது வேறு. வாங்க எப்படி இந்த ரசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து சுட தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 500 ml தண்ணியில் நல்லா புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் 4 கண்டன் திப்பிலி குச்சி அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதை ஏன் முதல்ல போடுறோன்னா, இது வறுபட கொஞ்சம் லேட்டாக ஆகும் மற்ற சாமானை விட. அப்புறம் ஒரு துண்டு பெருங்காயத்தை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு கடைசியில் 1 ஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டு ஒரு பெரட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சு இந்த புளி தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். புளி வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அரைச்சி வச்சு இந்த பவுடரையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு துண்டு வெல்லத்தையும் சேர்த்துட்டு சிம்மிலேயே ஒரு 5 to 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது நல்லா சேர்ந்து கொதித்து திப்பிலி ரசம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், திப்பிலி ரசம் ரெடி. இந்த அளவு 2 பேருக்கு உண்டானது. இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். கடுகு, ஜீரகம், மிளகாய், கருவேப்பிலை, நெய்யில் எல்லாத்தையும் தாளித்து அதோடு சேர்த்துடலாம். திப்பிலி ரசம் ரெடி. கொரோனா வேகமாக பரவிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் வாரம் ஒரு முறையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு முறையோ இந்த திப்பிலி ரசம் செஞ்சு சாப்பிட்டோம்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அது மட்டும் இல்லை, ஜீரண சக்தி அதிகமாகும். இந்த திப்பிலி ரசம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.